ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வாசித்ததான 138வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். 2, 3 நாம் வாசிக்கலாம். 2, 3 138வது சங்கீதம் 2, 3 வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதுக்கப்புறம் சொல்றார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்றாரு, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறீர்? மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையை விட, எல்லாவற்றையும் விட ஆண்டவர் முக்கியப்படுத்துறதும் மகிமைப்படுத்துகிறதும் எது அப்படின்னு கேட்டா அவருடைய வார்த்தை. ஆமென். நம்ம எதை முக்கியப்படுத்துறோம்? ஆண்டவர் எப்பொழுதுமே முக்கியப்படுத்துகிறவைகள் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை தான் முக்கியப்படுத்தும். அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தையை கனம் பண்ணல, அவருடைய வார்த்தையை நம்ம மதிக்கல, அவருடையதான வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா நம்ம அவரை மதிக்கலைன்னு தான் என்ன செய்யறது? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கேளாமல், வார்த்தையை மதிக்காத ஒருவருடையதான ஜெபத்தையும் அவர் கேட்பதே. அப்படி ஒரு வசனம் இருக்குது, நீங்க வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:9 வாசிங்க. 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா வேத வசனத்தின்படி வேத வசனத்தை கேட்காம, வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு கீழ்ப்படியாதவனுடைய ஜெபம் கூட கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நாம கனமா நினைக்கிறோம். கனமா நினைக்கிறோம்னா கனம் இல்லை, கனப்படுத்துகிறோம், முக்கியப்படுத்துகிறோம், மதிப்பு கொடுக்கிறோம். அப்படிங்கிறது தான் நமக்கு தேவன் செய்யவிருக்கிற நன்மைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேல் மூலமா சொல்லும்போது, சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும்போது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ண, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை வேற இல்லை, அவர் வேற இல்லை. புதிய ஏற்பாட்டில் வார்த்தையானவர் அப்படின்னா யாரு?
இயேசு. இயேசு. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை யார் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு நான் நினைக்கிறதுபடி, நான் சொல்றதுபடி, நான் விரும்புகிறதுபடி தான் நான் இருப்பேன், நீங்க நடக்கணும், நான் நடக்கணும் அப்படின்னு யார் விரும்பினாலும் யாரை பின்னாடி தூக்கி போடுறோம்? இயேசுவை தூக்கி. இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. நீங்க வீடுகளில் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அவங்கள போய் நீங்க விலக்கி விட போனீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டி, ஒருத்தர் மேல ஒருத்தர் அவதூற சொல்லி, கடுமையான வார்த்தைகளால ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி, மரியாதை இல்லாம பேசி அப்படியெல்லாம் இருக்கும். அவங்ககிட்ட போய் நீங்க இப்படி செய்யக்கூடாது, நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல போய் கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறதுன்னு வசனத்தை உள்ள போட்டீங்கன்னா உடனே எரியிறதில எண்ணெயை ஊத்துன மாதிரி இல்லை, தண்ணியை ஊத்துன மாதிரி அமர்ந்துடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க உங்க வார்த்தையை, உங்க ஆலோசனையை அங்க போய் சொன்னீங்க அப்படின்னா எண்ணெய் ஊத்துற மாதிரி போயிடும். அதே இது நீங்க கர்த்தருடைய வார்த்தையை இப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த எரியிற தீயில ஒரு வாளி தண்ணியை ஊத்துனது மாதிரி குபுக்குன்னு என்ன செஞ்சிடும்? அமர்ந்துடும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்க கூடியது. அல்லேலூயா. ஆண்டவரே தன்னுடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இந்த வார்த்தையை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்காரு அப்படின்னா பைபிள் இல்லை, புஸ்தகம் அல்ல, அதுல எழுதப்பட்டதான அவர் சொன்ன வேர்டு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். சில பேருக்கு வார்த்தை பேச ஆரம்பிச்ச உடனே பரலோகம் பக்கத்துல தெரியுது, அப்படியே ரொங்குது. ஏன்? ஏன்? பிசாசுக்கு பிடிக்காத ஒன்று இருக்குன்னா வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா வசனம் தான் அவனுக்கு எதிரியே. வசனத்தின்படி வாழ்றவனை பார்த்தா நடுங்குவான், ஒரு பெரிய சேனையவே கொண்டு வந்து எதிர்ப்பான், குடும்பத்திலேயே பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவான். என்னன்னா யாருக்கு விரோதமா அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவங்களுக்கு விரோதமா. நீ வசனத்தை விசுவாசிக்கவும் கூடாது, வசனத்தை வாசிக்க கூடாது, அதை விசுவாசிக்க கூடாது, அதை நேசிக்க கூடாது, அதை கை கொள்ளக்கூடாது. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். ஆனால் பைபிளை தூக்கிட்டு போ, சர்ச்சுக்கு போ, அங்கே போய் உட்காந்துரு, சொல்றதெல்லாம் காதில் கேட்கறது மாதிரி நடி, பிறகு உன் இஷ்டத்துக்கு வாழ். இது பிசாசனுடைய தந்திரம். அல்லேலூயா. நம்ம 10 வருஷமா, 5 வருஷமா, 20 வருஷமா சபைக்கு போயும் வசனம் வாழ்க்கையா மாறல, வசனத்தின்படி என் வாழ்வு மாற நான் விரும்பல, ஒப்பு கொடுக்கல, வசனத்துக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை, நான் பேசுறது வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி இல்லை அப்படின்னாலே நான் பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா பிசாசுனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வேலையை வசனத்தை பொறுக்கிறது தான் அவனுடைய வேலைன்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் முதல் விதை என்ன சொல்லப்பட்டிருக்குது? வழி அருகே விழுந்தது. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. அந்த வழி அருகே தான் முதல்ல. அப்படின்னா வழி அருகேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே கண்டும் காணாம அப்படியே போகும்போது உடனடியா வந்து பிசாசு அந்த விதைய, அந்த வசனத்தை இருதயத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. விதைய இல்லாட்டி எப்படி முளைக்கும்? உங்க வாழ்க்கையில வேத வசனம்ங்கிற விதை முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். விதை இல்லாத வாழ்க்கை கதை, ஒரு கதையா போயிடும் உங்க வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தை விதைனா அந்த விதை என் வாழ்க்கை உள்ளத்துல விழுந்து முளைச்சு அது பெரிய பயிரா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க.
அப்படி இல்லாட்டா கதை அந்த சொல்லுவாங்கல்ல, விடிய விடிய கதை கேட்டு விடிய 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 கதை கேட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம், நமக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி கேட்கறதெல்லாம் நல்ல வசனங்கள், ஆனா கீழ்ப்படிகிறது மாத்திரம் இல்லாட்டி அந்த பழமொழி தான் நம்மளா மாறிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எல்லாவற்றையும் விட நீ என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உன்னை மேல்படியில கொண்டு வந்து வைப்பார். ஆமென். நீ வார்த்தைக்கு கீழ்ப்படி, அது உன்னை மேல்படிக்கு என்ன செய்யும்? கொண்டு போகும். ஆண்டவர் வேற எதையும் முக்கியப்படுத்தப்பட தன் வார்த்தையை கனப்படுத்தி கேட்கிறவனை சொல்லும் மடியன் கேட்கிறேன்னு சொல்லி அதற்கு கீழ்ப்படுகிறவங்கள தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் எப்படி இருக்கு? மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு நிலவரம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சொல்லுவார், இதை செய் அப்படிம்பாரு. அவன் செய்யாம போயிட்டான்னா அவன் அத்தோட ரிஜெக்டட், அவன் அத்தோட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுவார், 2ஆம் வருஷம் அவன் அரசாளும் பொழுது ஒரு காரியத்தை செய் என்று சொல்லுகிறார். அவன் அரசாண்டு அவனை அரசனாய் மாற்றி 1 வருடம் முடிந்து 2வது வருடம் நடக்கும்போது அவனிடத்திலே நீ போய் இப்படி என்ன செய்ய, இந்த ராஜாவை அழித்து நீ அவனை என்ன செய்ய, அமலேக்கை அழித்து நிர்மூலம் பண்ணு, இது என் மனசுல இருக்குன்னு சொன்னா அவன் உடனே சரின்னு சொல்லிட்டு செஞ்சானா? செஞ்சான், ஆனா தான் இஷ்டப்படி செஞ்சான், அறகுறையா செஞ்சான். அறகுறையா செஞ்சானா முழுசா செஞ்சானா? இவன் சும்மாதான் இருந்தான். தீர்க்கதரிசி மூலமா கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அதுல சிறியோர் பெரியோர் மாடு ஆடு எந்த உயிரினமும் வைக்காம எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, காலி பண்ணிட்டு நீ என்ன செய்ய, எனக்கு இருக்கிற கோபத்தை தனிச்சு விடுன்னு சொன்னா போய் இவன் அவனுக்கு முன்னாடி அது பகை இல்லை, அதை அழிக்கணும்னு நோக்கம் இவனுக்கு இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே சரின்னுட்டு என்ன செய்யறான்? கீழ்ப்படிதலா இல்லையா? கீழ்ப்படிஞ்சான். ஆனா கீழ்ப்படிஞ்சும் போய் அங்க பார்த்தா கொழுன்னு மாடு பார்த்தா அப்படி நெழுன்னு இருக்குது, கொளுத்து போயிருக்கு பசு மாடுகளும் ஆடுகளும். அதை பூரா பார்த்து இதெல்லாம் நல்லதெல்லாம் எனக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டு அவனோட சமாதானம் பேசுறான். போனது எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தைய நிறைவேற்றணும்னு. ஆனா போய் நிறைவேற்றினானா? இல்லை. அப்படின்னா அறகுறையா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, அறகுறையா கேட்கக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டே வசனத்தை கேட்டா அறகுறையாத்தான் என்ன செய்யும்? முக்காடை போட்டு இப்படி போடுறது, உயிரோடு இருக்காங்களா செத்து போனாங்களானே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு கப்பல் கவுந்தது மாதிரி உட்கார்ந்த வசனத்தை என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. நமக்கு கப்பலும் இல்லை கவுரவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னா அல்லேலூயாவே ஆகிலும் சொல்லணும், இல்லை சொல்ல முன்னாடி ஆகிலும் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்களா சொன்னா நான் எதுக்கு சொல்ல போறேன்? ஆமே, உயிரோட இருக்கோங்கிறதுக்கு அர்த்தத்துக்கு ஒரு அப்பைக்கப்ப ஒரு அல்லேலூயா என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. போனா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் என்ன செஞ்சான்? போனா. ஆனா போய் உருப்படியா செய்யல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில முழுசா செய்ய மனசு இல்லை, முழு மனதோடு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மனசு இல்லை. ஆராதனைக்கு வரணுங்கிறதுக்காக அப்படி எட்டி பார்க்கறது. எதுக்கு வர்றோம்? அந்த வசனத்துல 2 வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து
உமது கிருபையின் நிமித்தமும் உம்முடைய உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஆண்டவருடைய உண்மை, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை கிருபையினால வந்து அவரை துதிச்சு பார்த்து எங்களோ பேசுங்க ஆண்டவரே அப்படிங்கிறது தான் ஆலயத்துக்கு வர்றோம். அப்படியே வந்து மரம் போல நிற்கிறது, அப்படியே வந்து அறகுறையோ கண்ணை வந்து அப்படியே சொக்குதலாகவே அற தூக்கத்திலேயே இருக்கிறது. ஏன்னா முழிச்சு இருப்பாங்க, தூக்கத்திலே இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கண்ணு முழிச்சுதான் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. இதே அறகுறை. இது மாதிரி அவன் வந்து கீழ்ப்படிஞ்சதே போனான். உருப்படியா என்ன செய்யல? உருப்படியா முழுசையும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யல. முழுவதுமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்தலைன்னா அந்த அந்த சம்பவம் நடந்த உடனே, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அவன் வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து ஆகாக உயிரோட பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஜெயஸ்தம்பம் நாட்டி ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னு வந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்தது தெரியுமா? நீ ராஜ்ய பாரத்தில் நின்று தள்ளப்பட்டாய். அன்னைக்கோட கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சான்ஸ் தான், ஆனால் புதிய ஏற்பாட்டில் இது கிருபையின் காலம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி ஆகிலும் உன் மரணத்துக்குள்ள அல்லது என் வருகைக்குள்ள நீங்கள் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சிடணும்னு. பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் பைபிள் கிடையாது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லார் கையிலையும் பைபிள். பைபிள்னா என்னது? பைபிள்னா என்னது? வார்த்தைகள். சொல்லுங்க, உங்கள் கையில் இருக்கிற பைபிள் என்னது? தேவனுடைய வார்த்தைகள். கர்த்தர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை எழுதி கையில் கொடுத்துட்டாரு. அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு வருத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாசிச்சு புரிஞ்சு நடக்கிறதுக்கு மனசு இல்லை. நல்ல வேளை ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னு சில பேர் சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை, பேசுனதை எழுதியே கொடுத்துட்டாரு, நீ மறந்துடுவேன்னு. ஓயாமல் 4 தடவைனாலும் வாசிச்சுக்கோன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோட என்ன செய்யணும்? ஆண்டவர் பேசுறார், ஒவ்வொரு நாளும் பேசுறார். நேற்றைய தினத்திலிருந்து நான் வசனத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் நான் நின்னேன். நேற்றைய தினத்திலேருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தையே கிடைக்கல. என்ன ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் காலையில் 2:45 மணிக்கு என்னை எழுப்பி விட்டு சரி ஜெபிக்க வைக்கிறார். நான் நேரம் எழுப்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவாக மனதில், நான் இருட்டில் தான் ஜெபம் பண்ணேன், பைபிளெல்லாம் படிக்கலை, பைபிள் இருந்தது ஆனால் படிக்கலை. ஆண்டவர் திட்டமாக வார்த்தை கொடுத்தார். ஆமென்னு சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு தர மாட்டாரா? உங்களோட பேச மாட்டாரா? அந்த வாஞ்ச வேணும்ல. எவ்வளவோ வேர்டு இருக்கு, எவ்வளவோ வசனம் இருக்குது, ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அதான் ரேமா வேர்டும்பாங்க. அதுதான் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு முந்தியே சொல்லியிருக்கிறேன். ஒரு சமயம், ஒரு 1994 95 எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது ஒரு பேராபத்து என்னோட இருந்த ஒரு தம்பி சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன் ஆண்டவர் அறிஞ்சவன் தான், ஆனால் கொஞ்சம் துணிகரமாக ஆண்டவரை விட்டு போய் இஷ்டத்துக்கு அப்படித்தான் போவேன். எங்கடா போயிட்டு வந்தேன்? நேற்று ஆளை காணும் உன்னைய தேடி அப்படின்னா, சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன். சினிமாவுக்கா அப்படின்னு? ஆமாம், ஏன் துட்டு நான் போவேன், அப்படித்தான் போவேன், என்ன செய்யணுங்கிற அப்படிங்கிறான். துணிகரம். நான் என்ன சொல்கிறேன்னா, துணிஞ்சு பாவம் செய்கிறவனை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தடுக்க மாட்டார். அப்படித்தான் போவேன், என்ன செய்யணுங்கிற? மனசு சரியில்லை, சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் உன்னை பார்க்க முடியல அப்படின்னா. அப்படியா அப்படின்னு அப்படி ஆவியானவர் பயங்கரமாக துக்கப்பட்டார். போய் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அந்த துக்கம் என்னை விட்டு விலகிருச்சு. அதோடு முடிஞ்சு. சில நாட்கள் போனது. சில நாட்களில் அவன் அந்த ஆவியானவருடைய துக்கப்பட்டு வெளியே போன உடனே ஒரு சில நாட்கள், ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த நேரத்தில் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் மேலே எங்கள் வீட்டில் ஒரு பலகாடப்பு இருக்கும், அந்த வீட்டில் அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பகல் 11 மணி.
பகல் நேரம் 11 மணி 12 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, யாரோ தீ குடிச்சிட்டாங்களாம், உடனே போங்க. உடனே போய் பார்த்தா இவன் தான். இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் பதட்டம். வேகமாக அவங்க சொந்தங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் மேப்பாலத்தை வழியாக சைக்கிள், அந்த காலத்தில் வேகுன்னு, ஆண்டவர் இப்படி ஆகிப்போச்சு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அவன் ஏதாவது ஒரு வாக்குமூலம் கொடுத்து இவங்களாலதே அவங்களாலதே என்னத்தையாவது மாட்டி விட்டா என்ன ஆகும், சபை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். வேகமாக சைக்கிளில் போய்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான 100 தடவை கேட்ட ஒரு வார்த்தைங்க. பைபிளில் 365 தடவை இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரியல. 366 தடவை இருக்குங்கிறாங்க. நான் என்னன்னது கிடையாது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக காதில் கேட்டது. சைக்கிள் அழுத்திட்டு போகிறேன். பயப்படாதே, ஒன்றும் நடக்காது. இவ்வளோதான் விஷயம். அப்படியே அந்த கவலை போய் உடனே புத்துணர்ச்சி வந்ததுங்க. பயப்படாதேன்னு வார்த்தையை நமக்கு தெரியாதா? 100 தடவை வாய்ச்சிருக்கோம். இதே பக்கத்துல இருந்து யாரும் சொன்னா பயப்படாதா, பயப்படாதான்னு சொன்னாலும் நமக்கு பயம் போகுமா போகாதா? போகவே செய்யாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக அந்த மேப்பாலத்து உச்சியில் ஏறிக்கிட்டு அந்த உச்சிக்கு போய்கிட்டு இருக்கேன். மேப்பாலத்து சைக்கிள் ஏறுறது உங்களுக்கு கஷ்டம் தெரியும். பகல் 12 மணி வேலையில் இதே ஏப்ரல் மாதம், இது மே மாதமா, அது ஏப்ரல் மாதம். அவ்வளோ வெயிலில் போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை திட்டமாக காதில் துணிச்சது, பயப்படாதே, ஒன்றும் நடக்காது அப்படின்னார். அப்போ வந்த தைரியம் தான். நேராக போய் சொன்னேன். பேசாமல் வீட்டுக்கு வந்து தோத்திரம் பண்ணிட்டு பேசாமல் என்னன்னா, கடைசியில் 2 நாள் அவன் உயிரோடு இருந்து வாக்குமூலம் கொடுக்காம, வாக்குமூலத்தில் அவங்க போலீஸ் என்னென்னமோ கேட்டாங்க. ஒரு வார்த்தை கூட யாரையும் பற்றி சொல்லலை. என்ன குடும்ப பிரச்சனை, அவங்க ஃபேமிலி பிரச்சனை. கடைசியில் யாரும் இல்லாமல், யாரையும் எதுவும் சொல்லாமல் அவன் மரித்து போனான். அவன் பார்த்து ஏதாவது ஊழியக்காரரையோ அல்லது ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற என்னையோ மற்ற யாரையோ சொல்லியிருந்தான் அப்படின்னா, அந்த நாளில் சபை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள், அந்த சபை இல்லாமல் போயிருந்திருக்கும். கொலைக்கேசம் தான் என்ன ஆகும் அந்த சபை? கர்த்தருடைய வார்த்தை வந்து ஒன்றும் நடக்காதுன்னாரு, ஒன்றும் நடக்கலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுதான் ரேமா வேர்டு. நான் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லுங்க, பதில் தர. நான் சொல்கிறேன், நீங்கள் போய் ஏசாயாவை எடுத்து பார்த்தா பயப்படாதே 100 தடவை வருது. அதை படித்ததுனால நமக்கு பயம் போகிறது கிடையாது. ஆனால் அந்த படிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வசனத்தை நமக்குள்ள பபிள் பண்ணுவார், நமக்குள்ள ஃப்ளாஷ் அடிக்க வைப்பார். ஆமென். வாசிச்சா தானே வரும், அதை தியானிச்சா தானே வரும். ஆண்டவர் சமூகத்தில் வசனம்தான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். The word of God, கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த அடுத்த வசனத்தில் 3வது வசனத்தில் வாசிச்சு பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். கூப்பிடும் போது பதில் தருகிறார். என்ன தருகிறாரு? பதில் தரும்போது அடுத்து சொல்றாரு, என் ஆத்துமாவிலே பலன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு திட்டமா வருது, கர்த்தருடைய பதில் உங்களுக்கு வருது, கர்த்தர் உங்களோட பேசுறார் அப்படின்னா உங்க ஆத்துமா பலன் அடையும். ஆமென். சொல்லி முடியாத தைரியம் உண்டாகும். உங்க ஆத்துமா அப்படியே சிங்கத்துக்கு ஒத்த தைரியம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எது வரும்போது? கர்த்தருடைய பதில், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி வரும்? கூப்பிட்டாதான் வரும். அங்க என்ன சொல்ற? நான் கூப்பிட்ட நாளிலே. சொல்லுங்க, கூப்பிடணும்ல. சோதராண்டவரே என்னமோ அவரை வந்து பக்கத்தில் வந்துடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்றது மாதிரி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு எப்படி வருவார்னு கேட்குறேன். போய் ஒரு நேசிச்சு ஒரு நேசப்பாட்டு பாட போகிறேன் ஏசையா கூடன்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அப்படி பாடி நேசித்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி அவரை துதிச்சு பாடினா அவருடைய பிரசன்னம் உங்களை மூடும். அதுக்கப்புறம் மனதினுடைய விருப்பங்களை ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் உங்களோட பேச செய்வார். தனிப்பட்டு போய் உக்காடுறதே, போய் ஜெபம் பண்ணனா 3 நேரம் இதில் தான் ஜெபம் பண்ணுறது. எதில்?
வட்டையில் உட்காரும் போதே ஜெபமே வருது. ஆண்டவரே, எப்படி கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுப்பாரா இல்லையா? கூப்பிடுகிற எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். காக்கா குஞ்சு காக்கா கூடுல இருந்து, அந்த கூடுல இருந்து கத்தும் போது கத்துறதை கேட்டு அதுக்கு அவங்க அம்மாட்ட உணவை கொடுத்து கொண்டு கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை கேட்கிறவர் நம்மள ஜெபத்தை கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. கேட்பார். கேட்பாரு. அப்படி கேட்டு அந்த பயத்தை நீக்கின அனுபவம் யாருக்காவது உண்டா? பயந்து நடுங்கும் போது, பயங்கரமான ஒரு சூழ்நிலைமையில அவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் ஒரு வேர்டு கொடுப்பார் பாருங்க, அந்த பயமே இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவார். பாஸ்டர்கிட்ட பேசிதான் பேசணுங்கிற அவசியமே இல்லை, கிடையாது. அப்பா நமக்கு அப்பா. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அப்பா. ஆமென் சொல்லுங்க. உங்க அப்பா வேற ஆள் மூலமா சொல்லி விடுவாரு. வீட்டில் பார்த்தீங்களா, புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டையா இருக்கும். டேய், உங்க அப்பாவை போய் சாப்பிட சொல்லு அப்படின்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? டேய், அந்த அங்க ரூபா வச்சிருக்கேன், உங்க அம்மா எடுத்துக்கிட சொல்லு. எதுக்குதான் இங்க தான் நிப்பா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறேன். அவங்க அம்மா சொல்லுவா, அந்த சோத்தை போட்டு வச்சிருக்கேன்டா, சாப்பிட்டு போ சொல்லு. அல்லேலூயா சொல்லு. அவர் சாப்பிட்டு விட்டு போகும்போது, டேய் நான் வேலைக்கு போகிறேன், இன்னைக்கு லேட் ஆகும், வர்றதுக்கு 7 மணி ஆகுறதுக்கு பதில் 10 மணி ஆகும், எனக்கு அவ்வளோ வேலை இருக்குன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லிடு அப்படின்னு இவர் சொல்லிட்டு போவார். அவன் பார்ப்பான், மண்டையை பிச்சுக்கிட்டு, என்கிட்ட சொல்கிறதுக்கு நேராக சொல்லிட்டு போனி தானே அப்படிமா. அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அங்கே நிற்பாக, இவன் இங்கே நிற்பான். இவகிட்ட சொல்கிறதுக்கு போல எங்கே சொல்கிறது? ஏங்க உங்களுக்கு என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க? உங்கள் வீட்டில் நடக்கிறது தானே இது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள லடாயி. இவகிட்ட பேச மாட்டாங்க, இவகிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் பேசி ஆக வேண்டியிருக்கு. இடையில ஒரு மீடியேட்டர். ஏசுனாட்டு அந்த வேலையே ஆகாது. ஆமென் சொல்லுங்க. அவர் நேருக்கு நேராக நம்மளோடு பேசுகிறவர். உங்களோடு என்னோட என்ன செய்கிறவர்? கூப்பிட்டா பேசத்தையும் செய்வார். ஆமென். ஆமென். நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் அந்த சூழ்நிலைமையை நீங்கள் பாருங்களேன். தானியேல் போய் அப்போ தான் ராஜாங்கத்தில் அந்த 10 பேரில் செலக்ட் ஆகி இருக்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கட்டளை திடீரென்று பிறக்கிறது. நீங்கள் 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, மைக்கில் வாசிக்க வேண்டாம், எல்லாரும் வேண்டாம், நம்ம எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நேபுகாத் நேச்சார், வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி நித்திரை தூக்கம் கலைந்தது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதே ஆரம்பம், சரிதானே? அதுக்கு முந்தின வசனத்துல தான், முந்தின இடத்துல தான் தானியேலும் 4 அவனுடைய சகோதரர்களும் ஃப்ரெண்டுகளும் செலக்ட் பண்ணப்பட்டு ராஜாங்கத்தில் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. அடுத்த வருஷத்துலேயே ஒரு சம்பவம் நடக்குது. ராஜா என்ன செய்கிறாரு? ஒரு சொப்பனம் காங்கிறாரு. சொப்பனத்தை கண்டு திடுக்குன்னு எந்திக்கிறாரு, படக்குன்னு மறந்து போயிடுது. இல்லையா சொல்லுங்க, கவனிங்க. சொப்பனத்தை கண்டு திடுக்குன்னு எந்திக்கிறாரு, படக்குன்னு மறந்து போயிடுது. ஆனால் அதை என்னென்ன யாகம் பார்த்து யாகம் பண்ணுறாரு. சொப்பனம் இங்கே மறுபடியும் ஞாபகமே நமக்கு தெரியுமில்ல. எத்தனையோ சொப்பனம் கண்டிருப்போம், ஆனால் ஞாபகம் இருக்காது. ஆனால் சில சொப்பனம் ரொம்ப தெளிவாக ஞாபகம் இருக்கும், பல சொப்பனம் மறந்து போயிடும். இவருக்கு மண்டையில் பயங்கர குழப்பம் வந்துருச்சு. என்ன கண்டோன்னு தெளிவாக என்ன செய்யல தெரியல. ஆனால் அதை தெரியணும், தெரிஞ்சுக்கிடணும்னு ஒரு ஆர்வம் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. ஏதோ நான் கண்டேன், முக்கியமானதாக தெரியுது, ஆனால் எனக்கு என்ன செய்யலை, ஞாபகம் இல்லை அப்படின்னு ஜோசியம் அவன் எல்லாரையும், அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, டேய் நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படிங்கிற. சொப்பனம் கண்டேன், ஆனால் அந்த சொப்பனத்தை நீ சொல்லு
அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுங்கிறார். இது என்ன கொடுமையாக இருக்குன்னு அவங்க, ராஜாவே ராஜாவே சொப்பனத்தை சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக நாங்கள் சொல்லிடுவோம்னா. டே, சொப்பனம் தெரிஞ்சாதானே நான் சொல்லிடுவேன்ல, நான் சொப்பனம் கண்டேன், அதை நீ சொல்லு, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுங்கிறார். இவரை என்ன செய்யறதுன்னு நினைக்கிறீங்க? நீ கண்ட சொப்பனத்தை நான் எப்படா சொல்றது அப்படின்னு கேட்க முடியாது ராஜாட்ட. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? சொப்பனம் கேட்குறீங்களா? இருக்கீங்களா? இருக்கீங்கன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொப்பனம் கண்டானோடனே உங்களுக்கு சொப்பனம் வந்துடப்படாது. ஆண்டவர் சமூகத்தில் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த வேர்டு வசனம் தான் அந்த நிலைமையில இருந்து அவனை தப்பு வச்சது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, அந்த வார்த்தை உள்ள போனா நம்ம தப்பு வைக்கப்பட்டுருவோங்கிறக்கா பிசாசு உள்ள போக விட மாட்டான். பாருங்க, அவன் சொல்றான், அதெல்லாம் முடியாது, நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் அப்பனத்தையும் உங்களால சொல்ல முடியும்னு சொல்லி உறுதியா கட்டளையிட்டான். அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை, அருமையா இருக்கு வார்த்தை, படிச்சு பாருங்க. 11 வாசிங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன ஆகும்? ராஜா கேட்கிற காரியம் ரொம்ப பயங்கரமா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது, இதை மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசமே பண்ணாத தேவர்களே ஒழிய வேற யாரும் இதை என்ன செய்ய முடியாது, அறிவிக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்த உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. பயங்கர கோபம் வந்து எல்லா பேரும் கொண்டு விடுங்களான்ட்டார். எல்லா ஞானிகள், இந்த சோசியன் கல்தையர் அப்படிங்கிறவங்க, அந்த குறி சொல்றவங்க, ராஜாவுக்கு உதவியா இருப்பாங்க இல்லை, அவங்கள பூரா போட்டு தள்ளிருங்கடான்ட்டார். உத்தரவு வந்துருச்சு. அப்படின்னா தேவ மாம்சமா இருக்கிறவர்களோட, சரீரத்தில் இருக்கிறவங்களோட வாசமா இல்லாம தேவன் தான் சொல்லணும்னா நீ எதுக்கு எனக்கு இருக்க அப்படின்ட்டார். உடனே தானியேலும் ஞானிகளில் ஒருவன், அவனையும் கொலை செய்ய தேடினாங்கன்னு வசனம் சொல்லுது. உடனே ஞானமுள்ள தானியேல் சொல்றாரு, ஏன்டா இவ்வளவு அவசரப்பட்டு விட்டீங்க, இவ்வளவு எதுக்கு ராஜா அவசரப்பட்டாரு, என்னடா நடந்ததுன்னு கேட்கும் போது இப்படின்னு சொன்ன உடனே நீ ராஜாட்ட கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்றாரு, தவணை கொடுங்க, ஒரு சில நாள் தவணை கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னோடனே ரைட்டு சொல்லு அப்படின்ட்டார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 17 வாசிங்களேன். எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ ஒரு மரண பயம், இதை சொல்லாட்டி ஞானிகளோடு இவனும் சேர்ந்து என்ன செய்யப்பட போறான், கொலை செய்யப்பட போகிறான். அப்படின்னா ஒரு மரண பயம், ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற ஞானிகளோட கூட சேர்ந்து இனியும் கொண்டு விடுவாங்க, இரக்கம் செய்யுங்கப்பா, இது எப்படியாவது வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்றான். இல்லை உனக்கு எதுக்குடா நான் ஆண்டவர் கேட்கவே, அவன் கண்ட சொப்பனத்தை உனக்கு எதுக்குடா நான் சொல்லணும்னு சொல்லலை. அதுதான் தேவ திட்டம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க ஜோமன் ஆரம்பிச்சு தன்னுடைய சகோதரர்களுக்கும், சகோதரர் அல்ல தோழர்கள், அங்க வாசிங்க, அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழர் ஃப்ரெண்டுகளுக்கு இந்த காரியத்தை அறிவித்து இதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனை டயத்துல நம்முடைய தோழர்கள், நம்முடைய ஆவிக்குரிய தோழர்கள், நம்முடைய ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லி உதவிக்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். உங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒத்தையில மல்லு கட்ட முடியலையா, உங்க ஆவியில ஒத்து போகிற சபையோடு, ஊழியரோடு, ஜனங்களோடு சொல்லி அதுக்காக ஜெபிக்க சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. தானியேல் அப்படி என்ன செய்தார், ஜெபித்தாங்க. கர்த்தர் அங்க வசனம் சொல்லுது பாருங்களேன். பின்பு 19வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும்? பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்களேன், 23 வாசிங்க. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து
நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தன்னுடையதான தோழர்களும் சேர்ந்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து வேர்ட் ஆஃப் காட். அங்கதான் கர்த்தருடைய வசன வார்த்தை வருது, பதில் வருது. விஷயத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஓபன் பண்றாரு. பண்ண உடனே அவன் துதிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப மரண பயம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாயிருச்சு. அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பதாக போய் கம்பீரமா என்ன செய்யறாரு? நிக்கிறார். ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் இருக்காரு. அப்ப கூப்பிடும். தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? எதுக்கெடுத்தாலும் ஜெபிக்க பழகணும். ஆமென் சொல்லுங்க. எதுக்கெடுத்தாலும் நீங்க வேடுங்க, எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எல்லாம் நடக்கும், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, எல்லாம் அவருக்கு தெரியும். உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. உனக்கு தெரியணும்னா நீ ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, என்ன நடக்கணும், ஜெபம் பண்ணு. தேவ சமூகத்துல கூப்பிடு. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை கொடுப்பாரு. பழைய ஏற்பாட்டில் எசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு வார்த்தையை அனுப்புனார்னா அந்த வார்த்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருமா? நடக்கும், செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் விரும்புகிறத செஞ்சு அந்த வார்த்தை அவரிடத்துல திரும்பி போகுமா? அல்லேலூயா. நீங்க அவரிடத்துல இருந்து வார்த்தை வாங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் பயப்படாதே, போதும் ஒரே வேர்டு, உங்க பயமே நீங்கிரும், எதிர்கால பயமே நீங்கிரும். ஆண்டவர் பார்த்து சொல்ற வார்த்தை, வசனத்தை வாசிக்கிறத சொல்லல. கர்த்தர் உங்களோட பயப்படாதே மகளே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். உயிரோடு எழுந்து முதல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதீர்கள். ஏன்? அவன் உயிருக்கு பயந்து நம்மளையும் தூக்கி சிலுவையில் அடிச்சு விடுவாங்களோன்னு சொல்லி பயந்து கதவை பூட்டிக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் நடுவில் வந்து பயப்படாதீர்கள். அவன் பயமே மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பார்த்து வாழ்கன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவனுடைய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப தானியேலுக்கு வந்த ஒரு மரண பயத்தை கர்த்தர் கொடுத்த ஒரே வார்த்தை நீக்கிடுச்சு. அவன் மரணத்தை பயத்தை மட்டும் இல்லை, அந்த ஞானிகள் எல்லாம் அழிக்கப்படாதபடிக்கு அந்த வார்த்தை காப்பாத்தினது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாதிரி பேதுரு பாருங்க, வாழ்க்கையில அந்த லூக்கா 5:5 நீங்க வாசிச்சுக்கோங்க. அந்த 5:5 மட்டும் வாசிங்க. லூக்கா 5:5 வாசிங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க. 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் இந்த நைட்டு முழுவதும் நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒண்ணு கூட கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா, வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசப்பட்டாச்சு. முழுவதும் அவன் சொல்றான், அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்னு கூட அகப்படவில்லை. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டும் உழைச்சும் கஷ்டப்பட்டும் ஒரு மிச்சமும் எடுக்க முடியல. நானும் என் உத்திகளை, என் புத்தியை, என் திறமையை, என்னுடைய தாளந்துகளை, அறிவை பயன்படுத்தி ஒன்றும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்தா, ஏன் இந்நேரத்தில் போய் இந்த வெயில்ல போய் எப்படியா வலைய போட அப்படின்னு கேட்கல. நீ சொன்னதுனால உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் வலை போடுறேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொன்னாருன்னா சாத்தியமே இல்லாட்டாலும் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். அதன் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். இது எப்படி நடக்கும்? இது எப்படி எனக்கு முடியும்? உனக்கு முடியும்னு சொல்லலை, கர்த்தர் முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நைட்டு தான் போய் மீன் பிடிக்கவே போவாங்க. நைட்டு பூரா நாங்கள் போய் மீன் பிடிச்சி வலையை போட்டு கையும் வலிச்சு போச்சு, காலும் வலிச்சு போய் ஒரு நெத்திலி மீன் கூட வரல. வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெறும் வலை தான் அலசப்படுது. மீன் அலசுறதுக்கு பதில் வலையை அலசுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மீன் அலசுனா காய் காய்ச்சலாம், குழம்பு வைக்கலாம். வலை அலசுனா என்ன செய்யலாம் சொல்லுங்க?
இருக்கிறத பூரா ஒன்றும் கிடையாது. அலசி அலசிப்பா சட்டியை தடவி பார்த்தா கடகடகன்னு தான் சத்தம் கேட்கும். இருந்தால் தானே வரும், சட்டியில் இருந்தால் தானே வாப்பியில் வரும். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. எப்போ செய்வார்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஐயா கர்த்தருக்கு கொடுங்கள், ஆண்டவர் சொல்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கே ஏகப்பட்ட பாக்கி இருக்கு. சரி ரைட், அவ்வளோதான். ஆமென் சொல்லுங்களேன். போதும். ஆண்டவர் ஒன்றும் நீ கொடுத்துதான் ஆகணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். அந்த ஏழை விதவை, இந்த ஏழை விதவை இல்லை, அந்த எலிசா காலத்தில் இருந்த ஏழை விதவை கொஞ்சோன்னு ஒரு பிடி மாவும் கொஞ்சோன்னு எண்ணெய், இதை ஒரு அப்பமா சுட்டு நாம் பாதி மகன் பாதி சாப்பிட்டு சாக போகிறோம். இனிமே தேசத்தில் பஞ்சமாக இருக்குது, மாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வருமானமும் கிடையாது, விளைச்சலும் கிடையாது. நாங்கள் சுட்டு சாப்பிட்டு சாக போகிறோம்னு சொல்லி சுள்ளியை பறக்கிக்கிட்டு இருக்கா, ஒரு 2 முள்ளு செடியை பறக்கிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்து தீர்க்கதரிசி வந்து கொஞ்சோண்டு தண்ணி விடுங்கிறார். தேசத்தில் மழை இல்லாத பஞ்சமாக்கும், தண்ணி இல்லாமல் அங்கே எல்லாம் செத்து போச்சு. அப்போ குடிக்க தண்ணி கொடுங்கிறார். என்னமோ ஒரு பெரிய மனுஷன் கேட்குறான்னு சொல்லி ஒரு செம்பு தண்ணியை கொடுப்போன்னு சொல்லி போனனா, இங்கே நில்லு, உன் கையில் கொஞ்சம் அப்பத்தை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். இருக்கிறதே ஒரு பிடி மாவில் எவ்வளோங்க செய்ய முடியும்? ஒரு கோதுமை மாவு எப்படி ஒரு பிடி அள்ளினீங்கன்னா எத்தனை சப்பாத்தி சுடலாம்? ஒரு படி அல்ல, ஒரு பிடி ஒன்றுதான் சுட முடியும். ஒரு சின்ன அப்பம் இவ்வளோ தண்டி வரும். கனமா நம்ம சுடுற மாதிரி தகடா சுட மாட்டாங்க, நல்லா மத்துன்னு பெருசாக பிஸ்கட் மாதிரி செய்வாங்க. இவ்வளோ தண்டி சுடலாம். இதில் இவருக்கு ஒரு சின்னதாக செய்யணுமா. அவர் சொல்கிறாரு, அதில் முதல்ல ஒரு சின்னதாக செஞ்சு எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ செஞ்சு சாப்பிடலாம்னாரு. இருக்கிறதே மனுஷா அவ்வளோ தண்டிதான், இதில் உனக்கு வேற பங்கான்னு அவ கேட்டுட்டு தின்றிருந்தா செத்து போயிருப்பான். ஆமென். தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அவ வருத்தத்தோடு கீழ்ப்படிஞ்சாலோ அல்லது சந்தோஷமா கீழ்ப்படிஞ்சாலோ தெரியல. ஆயினுடைய வார்த்தையின்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அழுதுகிட்டே படைஞ்சாலா சிரிச்சுக்கிட்டே படைஞ்சாலா தெரியல. பிணைஞ்சா இருக்கிற எண்ணெயில் அப்படி இப்படிமா போட்டு ஒரு சின்ன அடையும் கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வந்து இந்தா மனுஷா தேவ மனுஷன்னு சொல்லி கனப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தா இவன் வச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போய் உனக்கு சுட்டு சாப்பிடுன்னு சொன்னான். வந்து பார்த்தாரா மாவு களையத்தில் எடுத்தது மாதிரியே தெரியல, அப்படி இருக்கு. சரி எடுத்துட்டு மறுபடியும் சொல்கிறான், மறுபடியும் மாவு இருக்கு, மறுபடியும் மாவு இருக்கு, மறுபடியும் மாவு இருக்கு, மறுபடியும் மாவு இருக்கு. 3 வருஷமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சட்டியில் மாவு குறையவும் இல்லை, களையத்தில் என்ன பொங்கி வழியலை, ஆனால் குறையலை. கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அப்படி பொங்கி பொங்கி மாவு பொங்கி பொங்கி புளிச்சு அப்படியெல்லாம் வராது. தேவைக்கு கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுத்துட்டேல, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிட்டேல, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? ஐயா பெருசா நீ எதிர்பார்க்காத. ஒரு மூட மாவு வீட்டில் அப்படி கப்புன்னு வந்து நின்றுருந்தா 1 மாசத்துல காலியா இருக்கும். கர்த்தர் சட்டியில தான் மாவு கொடுத்தாரு. சட்டியில எடுத்தனா எடுத்தது போக அது என்னமோ சொல்லுவாங்களே, நம்ம இது என்னது அட்சய பாத்திரம். அப்படி அட்சய பாத்திரம்னா என்னது? எடுத்தனா எடுத்தது நிறைஞ்சிரும், எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கையிலிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா மொத்தமா சேர்த்து வைக்க நினைச்சிடப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். மொத்தமா பதுக்கி வச்சிடலாம்னு நினைக்கப்படாது. மொத்தமா சுட்டு அடுக்கி வச்சிடலாம்னு நினைக்கப்படாது. இன்னைக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரோம். ஜெபம் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும் இல்லை, அதுதான் அற்புதம். ஏன்னா வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சல, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முதல்ல ஒரு அப்பமும் ஒரு சின்ன அடையும் ஒரு தம்பு தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்தேல, நீ கொண்டு வந்து கொடுத்த சாப்பிட்டுட்டு போக முன்னாடி அங்க நிறைஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அது அப்படி அப்படின்னா அது அப்படித்தான் இருக்கும். நீ எடுத்தா குறைஞ்சிரும், நீ செத்தே போயிடுவ. நீ சொன்ன வார்த்தையின்படி உனக்கு, நீ விசுவாசித்தபடி உனக்கு கர்த்தருக்கு கொடுக்க, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்க தெரியாதவன் சாக வேண்டியதேங்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே சொல்றார், உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். அவருக்கு என்ன படிப்பு இருந்தது நினைக்கிறீங்க? பேதுருக்கு என்ன படிப்பு இருந்தது?
ஒன்றும் படிக்காதீங்க. அவங்க சொல்ல பேதமை உள்ளவர்கள் என்றும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் அப்போஸ்தலர் நிருபத்தில் அவங்க 2 பேர் யோவானை குறித்தும் பேதுருவை குறித்தும் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும். ஆனால் அவங்க பேசின வார்த்தையை அவங்களால கேட்க முடியலை. அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனுக்கு எப்படி வந்ததுன்னா கீழ்ப்படியணும்னு தெரியும். ஆண்டவர் சொன்னார்னா கீழ்ப்படியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அள்ள குறையாத தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் தேவை அங்கே நிறைவேறும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு என்ன குறைவும் இல்லாதபடி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னே இருக்குது. பூரணப்படும்னு சொல்லப்படலை, அங்க அப்படியே பெருகும்னு சொல்லலை. குறைவில்லாம கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்க. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் கர்த்தருடைய திட்டம், இதுதான் கர்த்தருடைய நடத்துதல். நான் அப்படியே பெரிய ஆளாகி பெரிய பணக்காரனாகி அதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமேன். உன் தேவை ஒரு குறை இல்லாம அற்புதமா சந்திக்கப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறமா அந்த 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 வலை கிழிஞ்சு போறத்தக்கதாக இவனுக்கு மீன் கொடுத்தார். வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சதுனால, வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இப்ப 2 படகு நிறைய என்ன செஞ்சிருச்சு? மீன். சொல்லுங்க. அங்க சட்டியில மாவு கொஞ்சோன்னு இருந்தது, கொஞ்சமாவே இருந்து 3 வருஷமா வந்தது. ஆமென். இங்க ஒரே நாள்ல இவன் படகு நிரம்பினது, இவனுடைய ஃப்ரெண்டுனுடைய படகும் நிரம்பினது. ஆனா அனுபவிக்க கர்த்தர் அனுமதிக்கல. கவனிச்சு பார்த்தீங்களா? 2 படகு நிறைய மீனை நிரப்பிட்டு அதை கரையில தள்ளிட்டு, அந்த வாய்ச்சி பார்த்துக்கோங்க, அதை கரையில தள்ளி வைத்து விட்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீ போய்விட வேண்டும் அப்படின்னு அவன் சொல்லுவான். யார் சொல்லுவா? பேதுரு சொல்றான். என்ன இவர் இருந்தால் நம்மளால அனுபவிக்க முடியாது, ஆசீர்வதிச்சுட்டேரு, இனி வண்டியை கிளப்பும்யா, நீர் போயிடும், நாங்கள் இதை விற்று என்ன செஞ்சுக்கிறோம், பணக்காரன் ஆகிக்கிறோம் நினைச்சாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா அங்க வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. இவ்வளவு மீனா, இவ்வளவு வித்தா என்ன நடக்கும்னு யோசிச்சாங்களா என்னன்னு நமக்கு சரியா தெரியல. அப்படி சொன்னார்கள். ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்னு தெரியுமா? இந்த மீனை பிடிச்சதுக்கே இப்படி சொல்றியடா, இனிமே நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு லெவலுக்கு மேல, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, ஒரு தேவைக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது உனக்கு இல்ல. இதை மட்டும் சொல்ல மாட்டோம். இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது வேற யாருக்கோ கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. சில பேர் விழுந்துடாம தட்டி விடுங்கயா. பிறகு இங்க வந்துகிட்டு பிறகு பெட்டி செய்யற மாதிரி ஆயிடப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. ஒரு தேவைக்கு மேல, ஒரு லெவலுக்கு மேல கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா அது உனக்கு இல்ல, வேற யாருக்கோ. கரையில தள்ளி வச்சுட்டு அந்த வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். 11 வாசிங்க. அவர்கள் படகுகளை எல்லாரும் பாருங்க, 5:11 பாருங்க, எல்லாரும் பாருங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் வித்து இல்ல விட்டு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் ஊழியம் செய்ய போறோம், எல்லாத்தையும் சுருட்டி மடக்கி வாயில என்னது வித்து மொத்தமா உருண்டை திரட்டி கையில வச்சுக்கிட்டு ஊழியம் செய்ய இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்று அவருக்கு சீஷராய் மாறினார். அந்த 2 படகு நிறைய இருந்த மீன் என்ன ஆச்சுன்னு திரும்பியே, அப்பனா அந்த மீன் எதுக்கு கொடுத்தார்? 2 படகு நிறைய மீன் யாருக்கு கொடுத்தார்? உள்ளதா இல்லையா? அங்க களையத்துல கொஞ்சோண்டு மாவு இருந்தது, எடுத்தனா காலியா போகுன்னு பார்த்தா அதே அளவு மறுபடியும் வந்துருச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இங்க 2 படகு நிறைய ஒரே வார்த்தையில நிரம்பினது, ஆனா ஒத்த மீன் வாயில போடல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதம் வேண்டுமா? அன்றன்றுள்ள ஆகாரம் வேண்டுமா?
கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கணுமா, அல்லது உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திக்க வேண்டுமா? நீங்க அப்படித்தானே வசனம் இருக்குது, நானா சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நெசமா சொல்றேன், நிறைய கொடுத்தவனுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. விட்டுட்டு வர்றதுக்கு அவ்வளவு சாதாரணமா? நைட்டு பூரா இவன் எதுக்கு பிரயாசப்பட்டான்? மீனை பிடிக்கிறதுக்கு. சொல்லுங்க, நைட்டு பூரா பிரயாசப்பட்டது எதுக்கு? மீனை பிடிக்க. ஒரு மீன் கூட அம்பிடல. இப்ப ஒரு வார்த்தையில 2 படகு என்ன செஞ்சிருச்சு? நிரம்பிருச்சு. ஆண்டவர் சொன்னார், விட்டுட்டு வாடாங்கிறார். விட்டுட்டு பின்பற்றி போனார்கள். அவர்கள் தான் சீஷர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா தேவையும் சந்திக்கப்படும், ஜீவனும் தப்புவிக்கப்படும். சில வேளைகளில் சில பேரை கொடுத்து விட்டுட்டு வாடான்னு சொல்லுவார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரொம்ப முக்கியம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய வார்த்தையை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனத்தை வாசிக்காட்டா கர்த்தர் பேச உங்களால் உங்கள்கிட்ட பேச முடியவே. கர்த்தர் எங்கேருந்து பேசுவார் நினைக்கிறீங்க? வார்த்தையிலிருந்து தான் பேசுவார். எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க மனசு இல்லை, பைபிள் படிக்க பிடிக்கலை. கர்த்தர் உங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. The word of God. கர்த்தர் இதைத்தான் மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அதை வாசிங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை வாசிங்க. நேரத்தை ஒதுக்குங்க. உடம்புக்கு முடியலைன்னாலும் போய் ஒரு சேலையை ஓட்டிட்டு வந்துடும் நினைக்கிறோம்ல. மில்லுக்கு போயிட்டு வந்தா சம்பளம் கிடைக்கும் நினைக்கிறோம்ல. எதுக்கு? இந்த ஒரு வகுத்துக்கு தானே. ஆத்துமாவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தில் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சவங்க அப்படியே எழும்பி நின்றுக்குங்க. எல்லாம் எழும்பி நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எழும்பி நின்று, ஆண்டவரே எந்த காரியத்தை விட, எல்லா காரியத்தை விட உங்கள் வார்த்தையத்தை நீங்கள் முக்கியப்படுத்துறீங்க, மகிமைப்படுத்துறீங்க. அதுக்குத்தான் சிறப்பான காரியம் தரீங்க. உங்கள் வார்த்தையை மதிக்கிறவனை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனை பிளஸ் பண்ணுகிறீங்க. உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனை உங்கள் ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க. எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒன்றும் முடியாததை உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பெரிய நன்மைகளால் நிரப்புறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். நம்பி வந்தே உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். நம்பவில்லை, தந்தை
உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, தகப்பனே உம்மை நாங்கள் நம்புகிறோம். உம்மை நம்புகிறது போலவே உம்முடைய வார்த்தையும் நம்பி உங்க வார்த்தையின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? பேதுருக்கு படிப்புள்ள, அறிவில்ல, ஒரு வசதியும் இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய மனம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ, கர்த்தர் சொன்னா கீழ்ப்படுகிற மனசு இருந்தா கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை சொல்லுவார், நீ வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் திறமைன்னு தேவையில்லை, உனக்கு படிப்பு தேவையில்லை, உனக்கு அனுபவம் தேவையில்லை, உன் அறிவு தேவையில்லை, கீழ்ப்படிதல் போதும். ஹல்லேலூயா. அந்த ஏழை விதவை, ஓ கொஞ்சம் தான் எனக்கு இருக்குது, கொஞ்சோடு தான் இருக்குது, அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையாண்டானும் சாக போறோன்னு சொன்னா, நீ முதலாவது அதுல போய் ஒரு அடைய பண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, வேதம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும் பஞ்சம் முடியும் மட்டும் அந்த மாவினால் போஷிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து தரித்திரம் அடைந்தவர்கள் ஒருவரும் இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவன் வாழாம போனது இல்லை. சாக இருந்த அந்த குடும்பத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷன் சொன்னதை கேட்டதுனால, அவளும் இவனும் அவன் வீட்டார் அனைவரும், சொந்த பந்தங்கள்லாம் கூடிக்கிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அவன் சப்ளை பண்ணியிருக்கான். ஆண்டவர் அப்படி அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சோண்டு தான் இருக்குது, எனக்கே பத்தல, அதனால கர்த்தருக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லாத. சபிக்கப்பட்ட உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன்னு மனதார சொல்லுங்க. மனதார ஒரு சின்ன அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தா கர்த்தர் பல வருஷங்கள் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவர்தான் உங்க தேவையா மாறட்டும். உங்க தேவையெல்லாம் அவராலே சந்திக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒரு இக்கட்டான நேரத்துல, ஒரு மரண பயம் சூழ்ந்த நேரத்துல தானியேல் அப்பாவை நோக்கி கூப்பிட்ட போது ஒரு வார்த்தை கொடுத்து அந்த மரணத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி அவனை தேசத்திலே 2ஆம் அதிபதியாய் உயர்த்துவதற்கு அந்த வார்த்தை போதுமானதாய் இருந்தது. அவன் தேசத்துல 2ஆம் அதிபதியாய் உயர்த்தப்பட்டு பொற்சரப்பணியும் பட்டு வஸ்திரம் தரிக்கப்பட்டு கொலு மண்டபத்தில் வைக்கப்பட்டான். அவன் தெய்வமாய் பார்க்கப்பட்டான். ஏனென்றால் அந்த அந்த சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் சொன்னாங்க, இந்த காரியத்தை ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் தேவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையினால ராஜா அவனை தெய்வமா மாற்றிட்டான். ஹல்லேலூயா. கொலு மண்டபத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு தூபங்காட்ட பயன்படுத்தினான். தூபங்காட்டும்படி உத்தரவிட்டான். தேவனுடைய வார்த்தையை நம்பி அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி அவரிடத்துல உன்னுடைய நிலைமையை சொன்னா உன்னை கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதமா உயர்ந்த நிலைமையில வைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்க சமூகத்துல வந்து நான் ஜெபிப்பேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்க சமூகத்துல வந்து ஜெபிப்பேன் அப்பா. உங்களிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிப்பேன். அந்த வார்த்தையே என்னை வாழ வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. உங்க திருக்கரத்துல முற்றிலுமா தாழ்த்துகிறோம். உங்க வார்த்தையை கனப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் நீங்க கனப்படுத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் உம்முடைய வசனத்தை, உம்முடையதான வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை மதிச்சு கனப்படுத்தி நாங்களும் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை பக்குவப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.